ஹலோ ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேச்சி கிரியேட்டர். சூரி ஆனா பென்னோட ஆக்டிங்கில் உருவான கோட்டுக்காளிங்கிற மூவியை வர செப்டம்பர் 27 அன்னைக்கு ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத்தில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சிம்பிளி சவுத்தில் ஸ்ட்ரீம் ஆகும்போது இந்த மூவி அமேசான் பிரைம்லேயே அதே டேட்டில் ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இருக்குது. நிக்கிலா விமல் கலையரசனோட ஆக்டிங்கில் உருவான வாழைங்கிற மூவியை வர செப்டம்பர் 27 அன்னைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணதாக இருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த மூவியோட ஒஃபிஷியல் ஓடிடி ஸ்ட்ரீம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இதுவரை வரல. ஆனால் 1 or 2 டேஸில் இந்த மூவியோட ஒஃபிஷியல் ஓடிடி ஸ்ட்ரீமிங் டேட் வர சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாலசரவணனோட ஆக்டிங்கில் உருவான பேச்சிங்கிற ஒரு ஹாரர் மூவியை இந்த வீக்குக்குள்ளாடி அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இருக்குன்னு கருதப்படுது. ஆனால் இதுவரை ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இந்த வீக் ஸ்ட்ரீம் ஆகட்டா செப்டம்பர் எண்டுக்குள்ளாடி இந்த பேச்சு மூவியை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க. சியான் விக்ரமோட ஆக்டிங்கில் உருவான தங்கலான் மூவியை இந்த செப்டம்பர் 20 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதுவரை வரல. 1 or 2 டேஸில் கன்ஃபார்ம் இந்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குது. ஜான் அப்ரஹாமோட ஆக்டிங்கில் உருவான வேதா மூவி, இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த மூவியோட ஓடிடி ரைட்ஸ் வந்து ZEE5 கிட்ட தான் இருக்குது. இந்த மூவியை எப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 10th 11 இந்த 11th இந்த 2 டேட்டில் இந்த மூவியை ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் தெலுங்குலேயும் ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இருக்குது. பிரசாந்தோட ஆக்டிங்கில் உருவான அந்தகன் மூவி இதுவரை ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகலை. கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 1 month மேலே ஆகிட்டு. இந்த மூவியோட ஓடிடி ரைட்ஸ் வந்து அமேசான் பிரைம் கிட்ட இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அக்டோபர் 1st வீக்குக்குள்ளாடி இல்லைனா அக்டோபர் எண்டுக்குள்ளாடி இந்த மூவி ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இருக்குது. டிமாண்டி காலனி 2 அருள்நிதியோட ஆக்டிங்கில் உருவான அந்த டிமாண்டி காலனி 2 மூவியோட ஓடிடி ரைட்ஸ் வந்து ZEE5 கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவங்களே அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிமாண்டி காலனி 2 மூவி வர செப்டம்பர் 27 அன்னைக்கு ஸ்ட்ரீம் ஆகும். தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீம் ஆக போகுது. டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவியை வர அக்டோபர் 4th அன்னைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ரெண்டல் பேசிஸில் டிஸ்னி ப்ளஸில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இந்த மூவியை இந்தியாவில் எப்போ ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் எண்டு வந்து இந்த டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவியை இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ்லையும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. சரிபோதா சனிவாரம் தமிழில் சூர்யா சாட்டர்டேன்னு ரிலீஸ் ஆன இந்த நானியோட மூவியை வர செப்டம்பர் 26 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அண்ட் ஹிந்திலையுமே ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ்னு தான் சொல்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டு சீக்கிரம் வரும். 3-2 இந்த ஹிந்தி மூவி வர செப்டம்பர் 27 அன்னைக்கு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இந்த மூவி ஹிந்திலேயே ஸ்ட்ரீம் ஆகும்போது தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜ்லேயும் ஸ்ட்ரீம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுவரை அஃபிஷியல் நியூஸ் கிடைக்கல. இந்த மூவிஸ் லிஸ்ட்டில் தான் அப்கமிங்கில் இனி ரிலீஸ் ஆக போகக்கூடிய தமிழ் மூவிஸ். இன்னும் இந்த மாதிரி நியூ மூவி ஓடிடி ஸ்ட்ரீமிங் டேட் அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.